புரியாது. உடனே ஜாதியை சிந்திச்சாங்க சார். இப்ப தமிழ்நாடுல வந்து ஜாதி ரீதியா போயிடுச்சு சார். உன்னுடைய ஜாதி ரீதியா இவன் ஜாதி பேசுறான், இவன் அது பேசுறான்னு சொல்றாங்க சார். ஜாதியில என் தலைவனுக்கு பிடிக்காத விஷயம். உண்மையை பேசிட்டு போறவன் தான். ஒரு நாராயண பார்லிமெண்ட்ல போய் கலைஞரை பார்த்த பதவி இருக்கு சொல்ல கலைஞரை பார்க்காத ஒரே தலைவர் கேப்டன் மட்டும் தான் சார். அவரு சிஎம் சார். உண்மையான விஷயம் சார். நீங்க எடுத்து பாருங்க. அவரு முதல்வர் சொல்லும். ஆமா, விஜயகாந்த் நிறைய விஷயம் கத்துக்கலாம். நிறைய விஷயம் சார். இப்ப லைலா காலேஜ்ல என்ன நடந்துக்குது சார்? ஒரு லைலா காலேஜ்ல என்ன நடந்தது? அண்ணா பல்கலை நன்றேன். இது நடக்கிறது பெரிய இதுவா? ஒரு பெண்களுக்கே ஒரு பாதுகாப்பு தலைநகரம் இருக்குது. இத பாக்குறது ஒண்ணும் கிடையாது. இத வந்து சட்டசபையில என் தலைவன் தானே இங்க வந்து எப்பவும் அப்படியே போல்டா இறங்கி பேசுவான். யாருமே கிடையாது. இருக்கிற உண்மையை யாருமே வெளிப்படுத்தல சார். அவன் தவறு பண்ணிக்கிற மனுஷனுக்கே 3 பண்ணாடு சார். அவரு சாரா அது 5 வழக்கு இருக்கு சார். நீங்க சொன்னது ஆல்ரெடி 1 வழக்கு, நீங்க 5 வழக்கு இருக்கு. ஆனா கேப்டன் இருந்தா கண்டிப்பா அந்த இடத்த போய் அப்படியே நிப்பாரு. ஆளுநர் இப்ப நேத்தா வந்துக்கிற ஆளுநரே இங்க ஆளுநரே நீதான் வந்துக்கிற சார். என் கேப்டனுடைய நினைவு நாள் சார். இத உண்மையை பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் தலைவனை சார், என் தலைவனை வந்து உண்மையை பேசினா இப்படிதான் வந்து இப்போ மீடியாக்கள் வந்து இவ்வளோ தெளிவா போடுறீங்க பாரு. அனைத்துக்கும் ஒரு கேப்டன் இருந்தா உண்மையை பேசுனது அப்படியே வந்து மீடியாக்கள் போட்டு எல்லாமே அவர் என்னவோ இந்த சினிமா துறையில ஆட்டு வர மாதிரி அவரு நாடகம் தான். ஒரு மனிதன் அவரை போட்டீங்க பாரு மீடியாக்கள். இப்போ வந்து நீங்க என்னத்த உண்மையை தெரிஞ்சுக்கோ. இப்போ என்ன நடக்குது இங்க வந்து 100 ஏக்கரா எடுத்துட்டு வந்து கெஞ்சா எத்தாந்து வைக்கிறான். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இது கொடுக்குறான், மனு கொடுக்குறான். என்ன தெரியல. இவனுங்களாம் தெரியாத நடக்குது. ஒரு அணியம் கமிஷன் போகுது சார். எந்த கமிஷன் போகுது? அவங்களும் போகுது. அது சிஎம்ஆர் சொல்ல கலைஞரை போய் பார்க்காத மனுஷன் விஜயகாந்த் மட்டும் தான். அந்த தமிழ்நாட்டில் எத்தனை நடிகை இருந்தா கூட நீங்களும் வரலாறு நீங்க எழுதி பாருங்க. எதுனா நீங்க பாருங்க. இன்னும் சார் எதுக்குமே வந்து அவருக்கு உதவின்ற கேட்கறதுக்கு போனதே கிடையாது சார். அவரு கலைஞர்கிட்டயே உதவின்றது நான் போனது. அவர் சிஎம் சொல்ல போனதே கிடையாது சார். சிஎம் பார்க்காத போனது என் கேப்டன் மட்டும்தான். எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. என் தலைவன் உண்மையா எதுக்குமே போனது உதவின்றது. தலையை சுத்தி பில்டிங் வரல சார். தலையை சுத்தி வந்து இது எப்படி டிஆர் பண்ண வேலை. இந்த வேலையை